வணக்கம். அடியேன் ஜோதிட ரத்னா புதன்வி சிவசுப்பிரமணியம், ஸ்ரீ சண்முகர் ஜோதிட நிலையம், பல்லடம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் அருமையான நாள், நிறைந்த பௌர்ணமி, குரு பூர்ணிமா என்று சொல்லக்கூடிய அற்புதமான பௌர்ணமி நாள். எல்லோரும் மாதா பிதா குரு தெய்வம் என்ற அடிப்படையில் முன்னோர்களை, ஆசிரியர்களை, குருமார்களை வணங்கி வாழ்வது சிறப்பு. அந்த சிறப்பான நாளிலே நாம் ஒரு சிறிய பதிவை இன்றைய காலகட்டத்துக்கு நமது மக்களுக்கு வழிகாட்டி ஜோதிடராக அடியேன் பதிவு செய்ய விரும்புகிறேன். பொதுவாகவே வாழ்க்கையில் திருமண தடை ஏன் ஏற்படுகிறது என்பது ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. இப்போ நமக்கு திருமணம் ஏன் தடையாகிறது என்பதை நாம் ஜோதிடர்களிடம் ஜாதகம் கொடுத்து பார்க்கின்றோம். அப்போது ஜோதிடத்தில் ஒரு ஜாதகருக்கு என்ன திசை இருக்கிறது, என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார், என்ன ராசி, என்ன லக்னம், ஜனன திசை என்ன, தற்போது நடப்பு திசை என்ன என்பதை ஜோதிடர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அவர்களுக்கு திருமணம் எப்படி நடக்கும் என்கின்ற ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. அதுக்கு அனைவருமே குரு பலம் இருந்தால், குரு பார்வை இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்று நம்பிக்கையோடு அந்த குரு பார்வைக்காக காத்திருக்கிறார்கள். ஒரு பெண் பார்த்தாலும், ஒரு மணமகன் மணமகள் பார்க்க சென்றாலும் பெரியவர்கள், பெற்றோர்கள் கேட்பதே குரு பார்வை இருக்கிறதா, குரு பலன் இருக்கிறதா, குரு யோகம் வந்துருச்சா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் திருமணத்துக்கே நாம் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இப்போ என்ன தோஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், களத்திர தோஷம், புத்திர தோஷம், குடும்ப தோஷம் என்பதெல்லாம் இந்த ஜாதக கட்டங்களில் இருக்கின்றது ஜோதிட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அதன் அடிப்படையிலே அந்த பெற்றோர்களுக்கும் அந்த மணமகன் மணமகள் ஜாதக ரீதியாக ஜோதிடர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். பரிகாரம் செய்ய வேண்டுமென்றால் எங்கு சென்று செய்வது, பரிகார ஸ்தலங்கள் என்றால் எங்கு இருக்கின்றது என்கின்ற கேள்வி வருகின்றது. நமது மாவட்டங்களில் கோவை, திருப்பூர் இது போன்ற மாவட்டங்களில், உடுமலை இந்த பகுதிகளில் திருமூர்த்தி மலை, கொடுமுடி, பேரூர் இது போன்ற பரிகார ஸ்தலங்களில் அனைவரும் சென்று அந்தந்த ஜாதகருக்கு தோஷங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்து பலனடைந்து குரு பார்வையில் திருமணம் நடக்கின்றது. இது அனைவரும் வேண்டுதலான விஷயம், அது அனைவருக்கும் தெரியும். அதே சமயம் பரிகாரத்தில் வசதி இருப்பவர்கள் பரிகார ஸ்தலங்களில் சென்று பரிகாரம் செய்கிறார்கள். ஏழைகள் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் எங்கு சென்று பரிகாரம் செய்வார்கள், எப்படி செய்ய முடியும்? திருமணம் செய்வதே கஷ்டம் என்கின்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு பரிகாரம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஒரு சிறு பதிவு. அவரவர்கள் வசிக்கின்ற ஊரிலே வேப்ப மரம், அரச மரம், அதற்கு கீழ் பிள்ளையார் இருக்கின்றார். அவருக்கு பக்கத்தில் ராகு கேது இருக்கின்றது. உலகத்திற்கே முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமான். அந்த பெருமானுக்கு நிறைகுடம் தண்ணீர் ஊற்றி அவர் தலை மீது அருகம்புல் வைத்து ராகு கேதுவுக்கும் தண்ணீர் ஊற்றி ஒரு சிறப்பான ஒரு தீபம் ஏற்றி அல்லது ஒரு கற்பூரம் ஏற்றி ஒரு வழிபாடு செய்து வணங்கி வந்தால், அந்த கோயிலை ஒரு முறை சுற்றி வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பரிகார நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ட், அந்த மனம் குவிப்பு திறன், அந்த இடம், அந்த சூழ்நிலை, அந்த வணங்குதல், அந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் என்பது நிஜமான விஷயம். அடுத்தது இன்னொரு கோயிலுக்கு, அதாவது பழனி மலையின் அடிவாரம் திரு ஆவணன்குடி. அந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கு நிறைந்த பௌர்ணமி நாளில் செவ்வரளி மாலை வாங்கி கொடுத்து அவர்களுடைய பெயருக்கும் நட்சத்திரத்துக்கும்
அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தால் தொடர்ந்து முருகரிடம் 3 மாதம் 5 மாதம் 9 மாதம் என்ற அடிப்படையிலே அவர்கள் கோயில்களுக்கு சென்று வணங்கி வந்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடும். இது நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்குண்டான பலன்கள் நிறைய நாம் பார்த்திருக்கின்றோம், பலன் அடைந்திருக்கிறார்கள், நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அடியேன் ஜோதிட ரீதியாக நிறைய ஜாதகர்களுக்கு இது மாதிரி சொன்னதால் அந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து நிறைய மணமக்களுக்கு திருமணம் நடந்துள்ளது. எனவே இந்த நிறைந்த குரு பூர்ணிமா நாளிலே அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என்று ஜோதிடரின் ஒரு ஆர்வத்தால் நிச்சயமாக மக்களுக்கு நாம் தெரியப்படுத்தியிருக்கின்றோம். முறையாக பரிகாரம் செய்வதற்கு முறையான நல்ல ஜோதிடர்களிடம் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அந்த பரிகார முறைகளை கேட்டறிந்து உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செய்தால் நிச்சயமாக வருங்கால சந்ததியர்களுக்கு அனைவருக்கும் சுபமான திருமணம் நடந்து தீர்க்காயுசுடன் குழந்தை செல்வங்களுடன் நன்றாக வாழ்வார்கள், வாழ வேண்டும் என்று அடியேன் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி, வணக்கம். அடியேன்.